சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மதியம் 12:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 1:42 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 1:42 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எவரெஸ்ட் சிகரத்தை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லுவது தெரியுமா? அதுக்கு ஏன் எவரெஸ்டின் பேர் அப்படின்னு தெரியுமா? அந்த எவரெஸ்ட் சிகரத்தை கண்டறிந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு பேர் வந்து ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படின்னு பேர். அவர் வந்து ஒரு புவியியல் வல்லுனர் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் அந்த சிகரத்திற்கு பெயரே எவரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்கார வச்சாங்க. அதை தொடர்ந்து நம்மளும் அதற்கு பேர் எவரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே வச்சிருக்கோம். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை கண்டறிந்து அதனுடைய உயரமானது இந்த கடல் மட்டத்திலிருந்து மிகச் சரியாக 8848.8 மீட்டர் அதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டார் அல்லவா? அந்த புவியியல் வல்லுனர் அந்த ஜார்ஜ் எவரெஸ்டினுடைய பிறந்த நாள் தான் இன்றைய தினம். இது வந்து ஒரு நம் தகவலுக்காக சொல்றேன். நம்ம இந்த காலத்து இளைஞர்கள் இது அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் சிகரம்னு. அதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8848.8 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து, மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, MSL சொல்லிட்டு. ஆனா இது எப்படி கணக்கு போட்டாங்க, எப்படி கணக்கிட்டாங்கிறது நம்ம வந்து நெட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதான் எப்படி வச்சு இவங்க என்ன ஒவ்வொரு மீட்டரா வந்து மீட்டர் ஸ்கேல் வச்சு கலந்து அளந்துட்டே போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதற்குரிய ஒரு கணக்கியல் முறைகள், அந்த புவியியல் கணக்கினை அந்த புவியியல் வல்லுனர் அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட்ங்கிறவர் தான் இதை கால்குலேட் பண்ணி இதுதான் எவரெஸ்ட் அப்படிங்கிற சிகரம். அதாவது இது ஒரு புதிய சிகரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம். இந்த சிகரம் தான் உலகத்திலே மிக உயர்ந்த சிகரம்னு அவர் கண்டுபிடிச்சார். அதனால அதற்கு பெயர் நம்ம வந்து அவருடைய பெயரையே வச்ச எவரெஸ்ட்னு சொல்லி அந்த சிகரத்தையே நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:50 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:02 முதல் பகல் 10:37 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:48 முதல் 3:24 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:50 முதல் 7:26 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:14 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மனிதனினுடைய உயரத்தை அவருடைய ஜாதகம் தீர்மானிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் பார்க்க போறோம். ஹியூமன் பிசியாலஜி நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரோம். அதாவது ஒவ்வொரு கிரக அமைப்பிற்கு அது மனிதனுடைய உடல் அமைப்பு என்பது அமைந்திருக்கும் சொல்ற மாதிரி இதுல வந்து ஜாதகம் தீர்மானிக்குமான்னு சொன்னா அந்த மனிதனுடைய உயரத்தை இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தீர்மானிக்குமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த கால தேச வர்த்தமானத்தையும் அனுசரிக்க வேண்டும் சொல்றார். இதுல வந்து பார்த்தோம்னா தேசம் அப்படிங்கிறது மிக முக்கியமான
இடத்தினை பிடிக்கிறது. அதாவது தேசம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்த குழந்தை பிறந்த ஊர் அல்லது அவருடைய பெற்றோர்களுடைய அந்த ஜீன்ஸ் அது வந்து எந்த ஊரை சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உதாரணத்திற்கு சார் ஊரை வச்சுலாம் மாறுமா அப்படின்னு சொன்னா கிரகங்களுடைய தன்மை ஒன்றாகத்தானே இருக்கும்னு சொன்னா நம்ம அப்படியே யோசிக்கலாம் இல்லையா. ஜப்பான்ல பார்த்தோம்னா எல்லாருமே சீனா ஜப்பான்ல பெரும்பாலும் எல்லோரும் கொஞ்சம் குட்டையானவர்களாக தான் இருப்பார்கள், குட்டை மனிதர்களாக இருப்பார்கள் இந்த ஈஸ்டர்ன் சைட்ல. அதே கொஞ்சம் வெஸ்ட்ல போக 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 மேற்குல நம்ம கொஞ்சம் நகர்ந்து போக போக பார்த்தோம்னா எல்லோரும் உயரமான மனிதர்களாக இருப்பார்கள். நம்ம வந்து உதாரணத்திற்கு சனி என்கின்ற கிரகம் வந்து சற்று குள்ளமான உருவத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போன்னு வச்சுப்போமே. அதே நேரத்தில் செவ்வாய் வந்து நல்ல உயரத்தை உடையவர்களாக இருப்பார்கள் சொல்லி எடுத்துப்போமே. இப்ப லக்னபாவகம் என்பது பெரும்பாலும் உடல் அமைப்பை சொல்லிவிடும். லக்னமோ அல்லது ராசின்னு சொல்றோம் இல்லையா, சந்திரன் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே ஒரு செவ்வாய் இருந்தால் அவர் நல்ல உயரமாக இருக்க வேண்டுமேன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனால் இப்ப ஜப்பான் சைட்ல பார்த்தோம்னா அங்க லக்னத்துல செவ்வாய் இருக்கிற உயரத்துக்கும், அதே நம்ம இந்த பக்கம் இங்கிலாந்துலயோ அல்லது அமெரிக்காலேயோ அங்கே பிறந்த குழந்தைகளுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய உயரத்திற்கு பார்த்தோம்னா நல்ல வித்தியாசம் என்பது இருக்கும். ஆனால் எப்படி புரிந்து கொள்ளலாம் சொல்லி பார்த்தோம்னா அந்த தேசத்தினுடைய ஆவரேஜ் ஹைட் வச்சிருப்பாங்க தெரியுமா. இந்த தேசத்திலே மனிதர்கள் சராசரியாக இந்த உயரத்திலே இருப்பார்கள்ங்கிற மாதிரி. இப்ப நம்முடைய இந்திய பூமி அப்படி எடுத்துட்டோம்னா சராசரி மனிதனுடைய உயரம் அப்படி எடுத்துட்டோம்னா அது 5.5 அடி. பொதுவா வந்து நம்ம 6 அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். நம்ம வந்து படுத்த 6 அடி போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. அதாவது எல்லாருக்குமே 6 அடி நிலம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. 6 அடி நிலம்னா எதுக்கு சொல்றா, 6 அடி நிலத்திலே புதைக்கிறதுக்காக சொல்றா. கொஞ்சம் முன்னையும் பின்னையும் ஒரு கால் அடி விட்டுட்டோம்னா ஒரு சராசரி மனிதனுடைய உயரம்ங்கிறது ஒரு 5.5 அடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல வச்சிருப்பா. இதே வந்து நம்ம இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைட்ல போக போக பார்த்தோம்னா அந்த உயரம் சராசரி மனிதனுடைய உயரம் என்பது கூடிக்கொண்டே செல்லும் மேற்கு திசையை நோக்கி போக போக. அதே கிழக்கு திசையை நோக்கி போக போக பார்த்தோம்னா அந்த மனிதனுடைய உயரம் என்பது குறைந்து கொண்டே வரும். ஆனால் எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்த்தோம்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சராசரி மனித உயரத்தை விட சற்று உயரம் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம்னா 5 அடிங்கிறது ஆவரேஜான ஹைட்டுன்னு சொல்றோம். இங்க லக்னத்திலேயே செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் பார்த்தோம்னா அந்த 5 அடி 6 அங்குலத்தை விட சற்று அதிகமாகவே இருப்பார்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா 6 அடி 6.25 அடிலாம் நம்ம ஊர்ல இருக்கிறவாள்லாம் பார்க்கிறோம். 6.25 அடிலாம் இருக்காங்கன்னு சொன்னா அவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் என்கின்ற கிரகமானது வலிமை பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் செவ்வாய் வலிமை பெற்றவர்கள் தான் ஒரு போலீஸ்மேனாக இருப்பார்கள், அதுவும் மிலிட்ரி பர்சனாக இருப்பார்கள், ஆர்மி பர்சன்ஸா இருப்பான்னு சொல்றோம் இல்லையா. ஆர்மிலாம் ஒரு செலக்ட் ஆகணும்னு சொன்னா நல்ல ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். சராசரி உயரத்தோடு சற்று குட்டையான உருவமா இருந்தா ஆர்மில எல்லாம் செலக்ட் பண்ணவே மாட்டா. அவர்களுக்கெல்லாம் செவ்வாய்ங்கிற கிரகமானது வலிமை இழந்திருக்கும். ஆக இதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லக்னம் மற்றும் ராசியினுடைய அடிப்படையிலும் உயரம் என்பது அமையும். அந்த லக்னத்திலோ அல்லது ராசியிலோ இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைக்கேற்றவாறும் சூரியன் என்கின்ற கிரகமும் சற்று உயரத்தை தரக்கூடிய கிரகம்தான். சந்திரன் என்பது ஒரு ஆவரேஜான ஹைட்டை தான் கொடுக்கும். சந்திரன்கிறது புதன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுவும் ஆவரேஜ் தான். செவ்வாய் தான் நல்ல ஹைட்டை கொடுக்கும். குரு என்பவரும் நல்ல உயரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். குருவும் நல்ல உயரத்தை கொடுக்கும். சுக்கிரன் பார்த்தோம்னா அழகாக, அதாவது உயரத்திலே வந்து விகாரமான உயரம்லாம் இருக்கும் தெரியுமா, ரொம்ப டூ மச் ஆஃப் ஹைட்டுங்கிறது இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம கரெக்டா நம்ம நேருக்கு நேர் பார்க்கிற மாதிரியான ஒரு 5.5 அடி உயரம், ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப லட்சணமாக இருக்கக்கூடிய திறனை அந்த சுக்கிரன் என்பவர் கொடுத்து விடுவார். சனி என்பவர் சற்று குள்ளமாக இருக்கக்கூடிய திறனை தருவார். அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க அல்லது விருச்சிக ராசியில பிறந்தவங்க ஒரு குள்ளமாவே இருக்க மாட்டாங்களா சார்னா நிச்சயமாக இருப்பார்கள். அதிலும் குள்ளர்களும் இருப்பார்கள். அதை பற்றி நம்ம பேசலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சனி என்கின்ற கிரகம் தான் குள்ளத்தன்மையை தருகிறதுன்னு சொல்றோம். ராகு கேத்து என்பவர்களும் கூட நெடிய, அதாவது உடம்புல பார்த்தோம்னா மெலிதாக இருப்பார்கள், ரொம்ப மெலிசா இருப்பார். ஆனா உடம்பு வந்து நல்ல ஹைட்டா இருக்கும். ஆனா அவருடைய உடம்பிலே பார்த்தோம்னா ஒரு சில வளைவுகள் என்பது இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாட்டார். அந்த ராகு கேத்துனுடைய தன்மையை பெற்றவர்கள் பார்த்தோம்னா சற்று வளைந்த தன்மை, அதாவது கொஞ்சம் நேரா நிக்க சொன்னோம் பார்த்தா கால் வந்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்க மாட்டா, கப்ப கால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. அது போன்ற திறனை அந்த ராகு கேத்துக்கள் கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதுல நிறைய ரிசர்ச் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, உள்ளுக்குள்ள போய் நிறைய புகுந்து பார்க்கணும். இப்ப நம்ம விருச்சிக லக்னம் என்று பார்த்தோம், விருச்சிக லக்னத்தின் அதிபதி என்னவோ செவ்வாய் தான். செவ்வாயாக இருந்தாலும் கூட அதிலும் உயரம் குறைவு என்பது இருக்கும். ஆனால் மேஷ லக்னம் என்று வந்து விட்டால் அவர்கள் நல்ல உயரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே லக்னாதிபதி பெற்ற சாரத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அதான் மேஷ லக்னத்திலே சனியானவர் வந்து அமர்ந்து அவர் நீச்ச பலத்தோட இருந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சனியினுடைய தாக்கம் என்பது அங்கே
அதிகமா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய உயரம் என்பது மட்டுப்படத்தான் செய்யும். இப்ப ஏன் மகர கும்பம்னு எடுத்துப்போமே, மகர லக்னம் கும்ப லக்னம் எடுத்துட்டா கூட இதுல மகர லக்னத்தில் பிறந்தவரோட கும்ப லக்னம் கும்பராசியில பிறந்தவருடைய உயரம்ங்கிறது கொஞ்சம் குறைச்சலா கூட இருக்கும். ஏன்னா அந்த கும்பத்தினுடைய தன்மை என்பது அது ஒரு குடம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் இல்லையா. குடம்னா ஒரு உட்கார்ந்த பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்றது. ஆனால் மகரம் சொல்லி பார்த்தோம்னா அந்த மகரமானது நல்லா இப்படி நல்ல பெருசா இருக்கும். அப்படி வளைந்த மாதிரி ரொம்ப நீட்டு ராசியா இருக்கிறதுனால அது வந்து சற்று உயரம் அதிகம் உடையதாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். இது வந்து இந்த ராசி லக்னம் மற்றும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள. அந்த லக்னாதிபதி என்பவர் அவர் பெற்றிருக்கக்கூடிய சாரம், அந்த லக்னம் விழுந்த புள்ளி, இதை வைத்துத்தான் உயரம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. எதுக்காக இங்க உயரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, ஒரு சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப குள்ளமா இருப்பா, ஆனா சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா ரொம்ப வயதானவர்களாக இருப்பார்கள். நம்ம நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், அந்த மாதிரி ரொம்ப குள்ளமான நடிகர்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்காக எடுத்து பார்க்க வேண்டும். அதுல பார்த்தோம் சொன்னா நிச்சயமாக அந்த லக்ன பாவகத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது இருக்கும். அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது விடுது இல்லையா, சனி என்பதுதான் இது ஒரு குறைபாட்டினை கொடுத்து விடுகிறது. இப்படி வளராமல் மிகவும் குள்ளம், சராசரிக்கும் சற்று ரொம்ப குள்ளமா இருப்பா, ஆனா பார்த்தோம்னா ரொம்ப வயசுங்கிறது அதிகமா இருக்கும். ஒரு வளர்ச்சி ஒரு லெவலுக்கு மேல வளர்ச்சிங்கிறதே இருக்காது. ஒரு வளர்ச்சி தடைபட்டு இருக்கிறது, உடல் வளர்ச்சி தடைபட்டு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும். அதுவும் அந்த சனியானவர் ஒரு கேது என்கின்ற கிரகத்தினுடைய ஒரு சாரத்தினையும் பெற்றிருக்கலாம். அப்படிதான் ஒரு அம்சம்ங்கிறது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி சராசரிக்கும் சற்று கூடுதலான உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே செவ்வாய் என்கின்ற கிரகமானது ஒரு ராகுவினுடைய சாரத்தை பெற்று அமைந்திருக்கும். இந்த செவ்வாய் ராகுங்கிறது கொஞ்சம் உயரத்துல எக்ஸ்ட்ராடினரி உயரம். அதிலே சனி கேது என்பது ஆளுடைய உயர கம்மி, அதாவது குள்ளம் சொல்றோம் இல்லையா, அதிலே ரொம்ப குள்ளமான ஒரு தன்மையையும் கொடுத்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.